கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீர். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது 18ஆம் சங்கீதத்தில் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். முதல் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதம் 18 அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே. ரொம்ப ஆழமான வார்த்தை இது. எந்த ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டு இருக்குதோ அந்த தேவ பிள்ளை கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்லும். ஆமென். உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத மனிதர்கள் தான் படிப்பை, பணத்தை, அறிவை, திறமையை பலனாய் எண்ணுவார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் பலனா எண்ணுவது கர்த்தரை. ஆமென். 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசியுங்கள். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிறேன். துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலம் ஆனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, 3ஆம் வசனம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் பாதுகாக்கப்படுவேன். ஹல்லேலூயா. 18ஆம் சங்கீதம் தாவீது எழுதின ஒரு அற்புதமான சங்கீதம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலையில் அந்த ஒரு உணர்வோடு சேர்ந்து பாடுவீங்களா? கர்த்தாவே என் பலனை, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். F sharp minor. சேர்ந்து கர்த்தரை உயர்த்துங்கள். ஒரு மனமாய் அந்த அனுபவத்தை இருதயத்தில் பதித்தவர்களாய், ஆமென், அவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போது, துட்சண பிரவாகம் புரண்ட போது, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் ஊருக்கமாய் வந்து உதவி செய்வார். கர்த்தாவே என் பலனே, கர்த்தாவே என் பலனே. தயை செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்துகிறீர். புனிதனுக்கு நீர் புனிதனன்றோ, புதிய கிருபை உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே.
சேர்ந்து சொல்லுங்கள். உமது கரம் என்னை கர்த்தரையல்லால் தெய்வமில்லை, அவரே எந்த கண்மலையானார். அடைக்கலம் நீர் கர்த்தாவே பலனே, அன்பு கூர்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் ஒன்று கூட பள்ளத்தாக்கில் நடக்கும்போது ஆமென் என்னை காண்பவரே என்கிற அந்த புதிய பாடலை இந்த காலையில பாடுவோமா? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பள்ளத்தாக்குகள் நடுவிலும் நமக்கு உதவியாய் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். தாகத்தால கதறும் போது இந்த காலை நேரத்தில் நமக்கு ரட்சிப்பை குறித்த தாகம் இருக்கட்டும், ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்த தாகம். எத்தனை பேருக்கு நான் இன்னும் அவர் விரும்புகிற அளவுக்கு பரிசுத்தமா இல்லை என்கிற தாகம் இருக்கிறது? ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, நான் என்னை எந்த அளவுக்கு நீதியால் நீ நிரப்பி இருக்கிறேன் விசுவாசிக்கிறேன், அந்த அளவுக்கு நான் எந்த அளவு சரியில்லைங்கிறத உணர்ந்து உமக்கு முன்பாக மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆனால் என் தாகம் என்ன கதறுகிறேனோ நீர் என்னை கேட்கிறவர். என் ஹக்கோர், நீர் எந்த துணையாளர், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் நீர். ஆமென். சேர்ந்து பாடுங்கள், கர்த்தரை முழு மனதோடு உயர்த்துங்கள். அவருடைய திருநாமம் இன்றைக்கும் மகிமைப்படுவதாக. சேர்ந்து பாடுங்கள், முழு மனதாய் அவரை உயர்த்துங்கள். கொஞ்சம் பேஸ் மட்டும் கொடுப்பேன். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோ, நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவர்
பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. சமூகத்தாலே மூடுவே, சமூகத்தாலே மூடுவே. என்னக்கோ எந்த துணையாளரே தாகம் தீர்க்கும். என்னக்கோ எந்த துணையாளரே பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகிறவனுக்கு பலனை, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிறவர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவம் இல்லா வேலையில் அதை பெருகச் செய்கின்றீர். சத்துவமில்லா பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, புது பலனடைந்திடுவே, நான் உயர பறந்திடுவே. என்னப்போ எந்த துணையாளரே பரிசுத்தாவியானவருக்கு விட்டு கொடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து let the Holy Spirit fill you today. பரிசுத்தாவியானவருடைய நிரப்பட்டும். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, கவரவரரா கதறும்போது என்னக்கோ எந்த துணையாளரே தாகம் தீர்க்கும்.
வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சாத்தானின் கோட்டைகள் தகர்த்தெறிய வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டையை தேவனின் ராஜ்யம் எழுப்பி கட்ட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே. ஓ வல்லமை வல்லமை ஓ என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை விருப்பமுள்ள அத்தனை பேர் நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை நிரப்பும். ஓ என்னை அபிஷேகியும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்புமே. கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்துமை படுத்துவே. கனிகளை கொடுத்து முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு வல்லமை சக்கரட்டுலுரு வல்லமை ஆவியே. பலர பலரோ வல்லமை வல்லமை ஆவியே. என்னை அபிஷேகியோ. எல்லாம் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வனாந்தரமான சூழ்நிலை நடுவில் உங்களை நடத்த வல்லவராகி நீர் என்னை அனலாக்கியருளும். நீர் என்னை பலப்படுத்தியருளும். உம்முடைய தயவினால் உம்முடைய கிருபையினால் நீர் என்னை மூடும் ராஜா. ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் மூடி இருக்கட்டும். இருதயம் அவரை நோக்கி பார்க்கட்டும். என்னை நீரப்பு இயேசு தெய்வமே, இன்று நீரப்பு. தேற்றரவான பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றிட ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே வாருமே. கருணையே வாருமே. ஆமென். என்னை நிரப்போ என்னை நிரப்போ. நிரப்பு 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 நிரப்பு. ஓ கோபங்கள் போக்கி ஸ்வாபங்கள் மாற்றும் சாந்தமே. கோபங்கள் போக்கி ஸ்வாபங்கள் மாற்றும் சாந்தமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. பாவங்கள் கழுவி என்னை பரிசுத்தமாக்குமே.
என்னை நீரப்போ, என்னை நீரப்போ, என்னை நீரப்போ, என்னை நீரப்போ, என்னை நீரப்போ, அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி. எங்க மேல அக்கினி நெருப்பா, அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய். ஓ ஏசாயா நாவை தொட்டது போல எங்கிழி நாவை தொட்டது. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, என்று சொன்னீரே, எங்களை அனுப்பு ராஜா. தேசத்திற்கு அக்கினி நெருப்பாய், இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை பாட 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 பலன் வரும், பாட 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 அனல் உண்டாகும், உலகம் வெளியேறும், உலகம் வெளியேறும். ஓ இந்த உலகத்தில் உன் சித்தம் செய். இரண்டு போய் இருக்கிறது உலகத்தில், உங்கள் சித்தம் செய்யணும். எங்களை நிரப்பு ஆவி இப்பொழுதே, இப்பொழுதே அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும். உங்க கிருபை, உங்க தயவு எங்களை மூடட்டும். Thank you Lord. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதும், என்னையும் பயன்படுத்தும். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதும், என்னையும் குயவன் நீ, களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ, களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். தவறிய பாத்திரம் நான், உண்மையா சொல்லுவீங்களா? தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியா நிறுத்திடுமே. தவறிய தவறுகள் நீக்கி தகுதியா நிறுத்திடுமே. குயவன்
நல்ல நீர் பெருக வேண்டும். நீர் என்னில் தினம் மகிழ வேண்டும். நான் சிறுகவும் நீர் பெருகவும் உம் சித்தம் நிறைவேற வேண்டும். நான் சிறுகவும் நீர் பெருகவும் உம் சித்தம் நிறைவேற வேண்டும். மனம் மாற மாந்த நீரல்ல, மனவே ஒவ்வொருவரும் சத்தமா சிறியோர் வாலிபர் அத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ராஜா எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. ஆசை ஆசையா உங்க சத்தம் எழும்பட்டும். ஜெபிக்கிற உங்க வாஞ்சை எழும்பட்டும். தேவனை தேடுகிற உங்க ஏக்கம் எழும்பட்டும். சபையில உங்க மகிமையான அந்த வாஞ்சை பெருகட்டும். அத்தனை பேரு கண்களை மூடி திருப்பாதம் நம்பி வந்தே, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை தாமரை கண்டனை சகர பாபா சமூகத்திலே நான் நம்பும் மனித கைவிடுவார், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். கைவிடுவார், ஆனால் நீர் ஒரு போதும் நீரே வழி, நீரே சத்தியம். சொல்லுங்க தம்பி தங்கச்சி, வாலிப நாட்களில அவரை போல ஒரு மனிதனும் இருக்க முடியாது. பெரியவர்கள் சொல்லுங்க, You alone my way, Papa. நீரே என்னுடைய வழி, நீரே என் சத்தியம், ஜீவன். உம்மால் அன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மால் அன்றி விடுதலை இல்லை. அத்தனை பேர் சிறு பிள்ளைகள் எல்லாம் பாடுங்க, சொல்லுங்க அத்தனை பேர். சத்தியம் நீரே. ஆசையாய் கரங்களை உயர்த்தே, உலகம் மாயை, எல்லாம் மாயை, உணர்ந்து கொண்டே. உலகம் மாயை, எல்லாம் மாயை,
இயேசுநாதா உமக்கு நன்றி. எனக்குள் வாழும் எந்தன் நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஆண்டோடைய பாதத்தில் அவர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகம் நடந்தவைகளை குறித்தே பேசி இனி உனக்கு வழி இல்லை, வாழ்வு இல்லை என்று சொல்லும். ஆனால் ஆண்டவரோ உங்க கையை பிடிச்சிட்டு சொல்லுவார், வா நம்ம சேர்ந்து நடந்து போகலாம், உன் காரியத்தை நான் பார்த்துக்கிடுறேன். அதை சொல்லும் போது நீங்க சொல்லுவீங்க, பாவியான மனுஷன் அல்லன்னு சொல்லப்போ அவர் சொல்லுவார், தனி ஜெபத்தில் வேத வாசிப்பில் நானும் நீயும் உன்னை சரி பண்ணிக்கிடலாம், ஆனால் பொது வாழ்க்கையில் நான் தான் உன்னை நடத்த முடியும். இந்த மனிதன் உன்னை கல்லறிவான், இந்த மனிதன் உனக்கு சொல்லறிவான், இந்த மனிதன் எந்த காரியத்தில் உனக்கு குறை கண்டுபிடிச்சு பின்ன தள்ளலாம் நினைப்பான், ஆனால் நான் உனக்கு உண்மையா இருப்பேன். நீ எனக்கு உண்மையா இருப்பியான்னு கேட்கிறாரு. உண்மையான அன்பை எனக்கு கொடுப்பியான்னு இந்த ஆராதனையில கேட்கிறாரு. எல்லாரும் உன்னை குறை சொல்லிட்டாங்கன்னு நீ இன்னும் பாவம் செய்யாத. இல்ல, விடு, எழும்பு, வா, நான் எல்லாத்தையும் புதுசா மாற்றுவேன். என் ரத்த ஒண்ணு கழுவும். மற்றவன் உன்னை குறித்து சொல்ற எந்த குறையும் உன்கிட்ட காணப்படாத அளவுக்கு நான் உன்னை ஒரு மாற்றுவேன். என்னை நேசிச்சு என்னை நம்பு. நான் உன்னுடைய மனவாளர், நான் உன்னுடைய மனவாளர். ஏக்கமெல்லாம் நீங்க மட்டும் சத்தமாய் ஏக்கம் எல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நடக்கணுமே, உம்மோடு பழகணுமே, உந்தன் சீதம் செய்யணுமே. அன்பே உயிரே,
என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. நீங்க மட்டும் சத்தமா என் அன்பே. இன்னும் சிறு பிள்ளைகளை வாலிபர் எல்லாம் சேர்ந்து ஏன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அத்தனை பேரும் சத்தமாய் ஏன் போதாது மனதார சத்த உயர்த்தி என் அன்பே. எங்களுடைய அன்பே, எங்கள் உயிரே, நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. சரீரமாகிய இந்த சபைக்கு தலையாயிருக்கிற நீர் தொடர்ந்து உம்முடைய திருச்சித்தத்தை சபையில் நிறைவேற்றும். எல்லா எதிரான சத்துருவின் திட்டங்களும் முற்றும் நொறுங்கி போகட்டும். மனுஷனுடைய திட்டங்கள் தந்திரங்கள் எல்லாம் ஆண்டவரை முனை விழுந்து போகட்டும். அற்புதங்கள் தொடர்ந்து நடப்பதாக. தேவ கிருபைகளை தாங்கட்டும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் இன்னைக்கு 88. என் ரட்சிப்பின் தேவனாய்க்கு கர்த்தாவே, இரவும் பகலுமே நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பமும் உங்கள் சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவியை சாய்த்தருளும். ஆமென். மிகுந்த ஒரு நெருக்கத்திலிருந்து எழுதுகிற ஒரு சங்கீதம். ஆமென். சொல்லுங்க, என் ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே. எத்தனை பேர் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? ஏதோ ஒரு விஷயத்துக்கு இரவும் பகலும் நான் நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் கூப்பிடுற விஷயத்தில் வேண்டிய பதில் என் தேவனுடைய நாமத்தில் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. என் விண்ணப்பம் உங்க சமூகத்துக்கு வருவதாக. நான் என் கூப்பிடுதலுக்கு உங்க செவியை சாய்த்தருளும். எந்த அளவில் தேவனுடைய அட்டென்ஷன் தனக்கு வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்க பாருங்க. சொல்லுங்க, தேவன் என் பக்கம் சாய வேண்டும். ஆமென். என் கூப்பிடுதலுக்கு நீங்க செவி கொடுக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்வேன், எத்தனை கோடிக்கணக்கான பேர்கள் உங்களை நோக்கி கூப்பிடுறாங்கப்பா. அதான் அழகான இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு தெரியுமா? பரலோகத்தின் கவனத்தை நாங்கள் ஈர்க்க வேண்டும். நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவனுடைய கவனத்தையே ஈர்க்கணும் நம்முடைய ஜபங்கள். ஆமென். அந்தளமான ஒரு ஆழமான ஒரு ஜபம் நம்ம ஏறெடுக்கணும். நம்ம துக்கத்தில் ஒரு ஜபம் ஏறெடுப்போம் தான், துக்கத்தின் ஆழத்தில் இருந்து ஏறெடுக்கணும் இல்லையா? அப்படிதானா? அதே மாதிரி ஒரு ஆழமான ஒரு ஜப வாழ்வு நமக்குள்ள எப்பொழுது இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. பரலோகமே திரும்பி பார்க்குற அளவு கோடிக்கணக்கான பேர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்முடைய சத்தம் ஓங்கி போனோன்னா எந்த அளவா ஆழமா ஒரு கூப்பிடு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவன் கூப்பிட்டார்ல, கூப்பிட்டுட்டே இருந்தா எது வரைக்கும்? அவருடைய காதுக்கு போய் எட்டுற வரைக்கும், அவர் திரும்பி பார்க்குற வரைக்கும். சொல்லுங்க, என்னுடைய ஜெபங்கள் அநேகம் இருக்கலாம், காலம் தாமதமானாலும் பரவாயில்ல. நான் சொல்லணும், நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன். எந்த அளவா இவங்ககிட்ட வந்து சேருமோ அந்த நாள் மட்டும் நான் கூப்பிடுவேன். சொல்லுங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். சொல்லுங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அந்த ஜபம் நான் செய்கிற ஜபங்கள், நான் பல ஜபங்களை செஞ்சுருக்கலாம், நம்ம மறந்து போயிருப்போம். ஆனால் அவர் மறக்கவே மாட்டார். ஆமென். சொல்லுங்க, எல்லாமே அவர் ஞாபகத்திலே தான் இருக்கிறது. ஆமென். கீழே உள்ள வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரித்தோன 5வது வசனம் பாருங்கள். 4வது வசனம், நான் கூலியில் இறங்கினவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போல இருக்கிறேன். சில சூழ்நிலைகள் நம்ம அப்படி தானே இருக்கும். அவ்வளோதான், முடிச்சு போச்சு, நான் பலனற்று போனேன். வீட்டில் யாருக்கா ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் ஆகட்டும், இல்லை கடனோ பிரச்சனையோ எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது, யாரும் நம்ம புரியாமல் போகும்போது நமக்கு எப்படி இருக்கும்? பலனற்று போயிடுவோம். சில நேரத்தில் சில விஷயங்களை சொல்லி பார்ப்போம், அப்படி இல்லை இப்படி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா யாருமே புரியாம போகும்போது எப்படி ஆயிடுவோம்? பலனற்று போயிடுவோம். சே ஆண்டவரே, என்னப்பா இது, பலனற்று போயிருக்கிறேன், மரித்தவர்களில் ஒருவனை போல நெகிழப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. எல்லாரும் நம்மளை எப்பவுமே ஞாபகத்திலேயே வச்சுக்குவாங்க இல்லையே? ஆமே. மனுஷனுடைய புத்தி எப்படி தெரியுமா? அவனுக்கு நன்மை உண்டாக வரைக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கிடுவான். அவங்க எங்களால் ஒருத்தனுக்கு நன்மை வேணும், அவ்வளோதான். அது கிடைச்ச உடனே அவ்வளோதான், போச்சு. எதுக்கு? அவங்களுக்கெல்லாம் நமக்கு நம்ம தேவைப்படும் போது நமக்காக ஒரு காரியங்கள் எனக்கும் வேணும் போது நமக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. நம்ம கூட எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த காரியம் முடிஞ்ச உடனே அவனால் எங்களுக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு? என்ன ஆக வேண்டியிருக்கு? சும்மா டைம் வேஸ்ட். அங்கே தான் இருப்பாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க, வெளியே போயிட்டேன்னு சொல்லுவாங்க. எத்தனை கூத்துகள் நடக்குது இல்லையா? அப்போ நெகிழப்பட்டிருக்கிறேன், நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையெல்லாம் அறுப்புண்டு போய் பிரேத குழியில கிடைத்தோன்னே போல் இருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. சங்கீதக்காரனா இருக்கிற தாவீது அதே ஒரு சூழல்ல போயிட்டு வந்திருக்காரு. 69வது சங்கீதத்தில் பாருங்க, நீங்க 1வது வசனத்தில் பாருங்க, 3வது வசனத்தில் பாருங்க, நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்க என் கண்ணுகள் பூத்து போயிற்று. கூப்பிட்டு கூப்பிட்டு எங்க எத்தனை வருஷமா ஒரு மனுஷன் கஷ்டப்படுவான் தெரியுமா? சிறு வயது முதல் நான் என்ன பண்ணுறேன்? கஷ்டப்படுறேன் சொல்றலாம் பல இடங்கள்ல. எத்தனை பேர் சிறு வயது முதல் எனக்கு பிரச்சனை தான், போராட்டம் தான் சொல்றீங்க? காத்திருக்கிறதுனால என் கண்ணுகள் பூத்து போயிடுச்சு. மனம் மாறுவாங்கன்னு காத்திருந்து 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 என் வாழ்க்கைன்னு பாதி ஆளுஷே போயிடுச்சு. புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு காத்திருந்து போயிடுச்சு. இன்னைக்கு அற்புதம் நடக்கும், நாளைக்கு அற்புதம் நடக்கும்னு காத்திருந்தே நான் எப்படி ஆயிட்டேன்? பலனற்று போயிட்டேன் சொல்றாரு பாருங்க. என்னுடைய கண்ணுகள் பூத்து போயிடுச்சு. நிமித்தம் இல்லாமல் எங்க பகைக்கிறவர்கள் என் தலைமயிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்ருவாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. எத்தனை பேர் ரீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சங்கீதம் எத்தனை நான் சொன்னது? 69:4. தாவீது பல இடத்துல சொல்றான், நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். நிமித்தம் இல்லாமல் ஒருத்தனுக்கு பிடிக்காட்டா எல்லா விஷயத்தையும் பிடிக்கல, அவ்வளோதான். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை எல்லாருக்கும் பிடிக்காதுங்க. எல்லாருக்கும் பிடிக்குமா? தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆனால் எதுக்கு அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல? எதுக்கு சகோதரருக்கு பிடிக்கல? யோசேப்பு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எதுக்கு அவங்களுக்கு சகோதரருக்கு பிடிக்கல? நான் தேவனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் மனுஷனுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். சொல்லுங்க, எனக்கு யாருக்கும் என்னை பிடிக்கல. எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை பார்த்தா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, நான் இருக்கிற மாதிரியே என்னைய அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னுடைய சுபாவம் இதுதான், என்னுடைய குணம் இதுதான். மாறினா தான் என்னை அக்செப்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. நான் மாறணும்னு நினைக்கிறேன், நான் முடியலை. ஆனால் உங்களை இருக்கிற மாதிரியே நேசிக்கிறது என் தேவனாக இருக்க கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை நேசிப்பாருங்க. அவருக்கு தேவை உங்களுக்குரியதில்லை, நீங்கள் தான் அவருக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. தலைமயிரிலும் அதிகமான சத்துருக்கள் யாருக்கு? தாவீதுக்கு. வாழ்க்கையை நிம்மதியாகவே ஒரு இடத்துல அவனால் வாழ முடியாத அளவு பிரச்சனைகள். தாவீது சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் வேற மாதிரி சொல்றீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நான் வேற ஆங்கிள்ஸ்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறேன்? வேற ஆங்கிள்ஸில் வரும், டிஃப்ரெண்ட்டாக வரும், வித்தியாசமான ப்ராப்ளம்ஸ். அப்போ நினைக்கணும், அப்போ தேவன் என்னை ரொம்ப நேசிக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் உங்களை நேசிக்கிறாரா? உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? தலைமைக்கும் அதிகமான பிரச்சனை நமக்கு இருக்கு. நான் நினைக்கணும் தேவன் என்னை நேசிக்கிறார். ஆனால் நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? நீங்க என்னை நேசிக்கல, அதனாலதான் இத்தனை பிரச்சனை எனக்கு. இல்லை, தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனாலதான் ஒரு பிரச்சனையிலே நீங்க விழுந்து போல, அதனாலதான் பிசாசு என்ன பண்ணும்? இந்த பிரச்சனையில விழுந்து போல இன்னொன்று கொடுப்போம், இதுல விழுந்து போல இன்னொன்று கொடுப்போம், அவ்வளோதான் விஷயம். அவன் சொல்லுங்க, ஒவ்வொரு பிரச்சனைகள் நடுவில் எனக்கு வழி திறந்து என்னை பலப்படுத்தின தேவனுக்கு நன்றி. ஆமென். அல்லேலூயா.
சில விஷயங்களை நம்மளால ஜீரணிக்கவே முடியாதுங்க. சில விஷயங்கள் ஜீரணிக்க முடியாது. ஏன்டா இப்படியா, ஐயோ. ஆனா அதை கூட சகிக்கிறதுக்கு நம்ம இருதயத்துல ஒரு பலன் தராரு பார்த்தீங்களா, அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. நமக்கு வந்தா அதே பிரச்சனை மற்றவனுக்கு வந்தா இல்லை அவன். ஆனா தேவன் நம்மளோடு கூட இருக்கிறதுனால அந்த சோதனையை சகிக்க பலன் தருகிறார். அதிலிருந்து தாண்டி போக கூட பலன் எங்களுக்கு தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்ற பாருங்க, நீங்க கீழே அப்படியே வாசி வரும்போது 7வது வசனத்தில் இருக்கு பாருங்க. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லச்சை என் முகத்தை மூடிற்று, என் சகோதரனுக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமான. எந்த அளவுல அவனுக்கு ஒரு மனதில் கஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை சொல்லுவான் தெரியுமா? எங்க தாயின் சகோதரர்களுக்கு என்னை பிடிக்கல. எத்தனை பேருக்கு வந்து நம்மளை பிடிச்சிருக்கு? எத்தனை பேருக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு? நம்ம வீட்டில் தான் பேசுவோம். பிடிக்காத நபர்ன்னு சொன்னா நாமளா தான் இருக்கும். எங்க எப்படி? ஆனால் நம்ம மனசுலையும் அன்பு இருக்கும். ஆனால் நம்மளை பார்த்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? திமிரு. நம்ம மூஞ்சிலே அவங்களுக்கு பார்த்தா திமிரு மாதிரி தெரியுது. நம்ம என்னங்க பண்ண முடியும்? அதான் தாவீதை பார்த்து அவங்க அண்ணன் சொல்லுவாங்க, உன் இருதயத்தில் இருக்கிற துணிகரை எனக்கு தெரியும். அவன்கிட்ட இருக்கிறதும் தேவன் மேல இருக்கிற வாஞ்சை, பக்தி, வைராக்கியம். என்னதுன்னா இவ எப்படி வந்து விருத்த சேதம் இல்லாத இருக்கிற இந்த மனுஷன் தேவஜனத்தை நிந்திப்பான் ஆன்னு சொல்லி வர்றான். ஆனால் அவனை பார்க்குற பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? இவன் துணிகாரன்காரன், இவனால் எல்லாம் முடியாது, சும்மா இது பண்ணிட்டு இருக்கான், அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ தாயின் சகோதரருக்கு வேற்று மனுஷனான பலவீனம் ஒரு பக்கம், புரியாமை, ஜனங்களுடைய புரியாமை. எப்போவுமே சொல்லுவாங்க மனுஷன் வந்து எப்போவுமே கன்னடாவில் சொல்லுவாங்க சங்கஜீவின்னு தான் சொல்லுவாங்க. 4 பேர் கூட இருக்க தான் விரும்புவான், அன்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் தான் நினைப்பான். ஆனால் அதுக்கே ஒரு இடம் இல்லாமல் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை தனிமையாக ஆயிடுது. அப்படிப்பட்ட தனிமையை அனுபவிச்சான் தான் தாவீது. அது எல்லாத்துலேயும் நடுதான் சொல்கிறோம். 9வது வசனம், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. எப்படி இருக்குது பாருங்க இந்த வசனம். எல்லாவற்றுக்கும் மேல அவன் யாரை வைத்திருக்கிறான்? தேவனை வைத்திருக்கிறான். அப்போ உங்களுடைய எல்லா துயரங்கள்லேருந்து நீங்க ஓவர் கம் பண்ணணும்னா நீங்க வைக்க வேண்டியது என்ன தெரியுமா? தேவன் மேல அதிகமான ஒரு அன்பு. சொல்லணும் எப்பவுமே எல்லா விஷயங்கள் விட தேவன்னு வந்தா நான் வேற மாதிரி ஆயிடணும். இயேசுன்னு வந்தா, ஆலயம்னு வந்தா, பிரசன்னம்னு வந்தா அதுக்கு காம்ப்ரமைஸா எதுவுமே வைக்க கூடாது. நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? ஒரு ப்ராப்ளம்னு வந்தாலே தேவன் விட்டு தூரதா இருக்கிறோம், ஆலயத்தை விட்டு தூரதா இருக்கிறோம். எப்போ பிறகு எப்படி தேவன் வந்து நம்ம ஜபத்தை கேட்கணும்னு நம்ம யோசிக்கலாம். கூப்பிட்டுட்டே தான் இருக்கணும். ஒரு பலவீனம்னு வந்தா, இல்ல வீட்டுக்கார ரிலேட்டிவ்ஸ் வந்தா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்தா தேவன் தெரிய மாட்டேங்கிறாரு கண்ணில். சொல்றது மட்டும் வாயில மட்டும்தான் இயேசு இயேசு, ஆலயம், பிரசன்னம், தேவ சித்தம்னு சொல்லுறோம். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம தாவீதுக்கு வந்து ஆலயத்து மேல அதிக வாஞ்சை. மோசைக்கு அடுத்து தாவீதை எங்க சொல்ல முடியும்? மோசைக்கு அடுத்து தாவீதை தான் சொல்ல முடியும். தாவீதுக்கு தான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். சொல்லுங்க, அனுதினமும் பிரசன்னத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தேவன் மேல, தேவ ஆலயத்து மேல அதிக வாஞ்சை இருக்கும். வீட்டில் ஜபமும் இல்லை, பிரசன்னமும் இல்லாட்டா ஆலயத்து மேல எப்படி வாஞ்சை இருக்கும்? ஆனா தாவீது அது வீடாகட்டும் காடாகட்டும், சொல்லுங்க, அது வீடாகட்டும் காடாகட்டும் அந்த இடத்திலேயே ஜெபம் பண்ணுவான். எப்பொழுதும் பிரசன்னத்திலேயே இருக்கணும்னு நினைப்பான். ஆமென். எத்தனை ப்ராப்ளம்ஸ் அவன் ஓவர் கம் பண்ணி வர்றான்னு தெரியுமா? 1வது வசனத்திலே சொல்ல, என் ஆத்மா மட்டும் பெருகிடுச்சு, ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிற நிற்க நிலை இல்லை,
நிலையாத ஜனத்தில் அமிழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என் மேல புரளுகிறது. எனக்கு நிற்கவே இடமில்லப்பா, வாழவே முடியலப்பா, துரத்துக்கிட்டே இருக்கான்ப்பா. சின்ன வயசுல இருந்து துரத்துறாங்கப்பா, இப்போதான் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன்ப்பா. ஆனா அவன் மனசுல என்ன தெரியுமா சொல்லுது? தேவன். எப்பொழுது தேவன் 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 தான். அப்போ நம்முடைய சூழ்நிலைகள் மாறணும்னா தேவன் மேல அதிக வாஞ்சை உள்ளவர்களாய். இவ சொல்ற விஷயங்களை தெரியுமா? பட்சித்ததுன்னா எப்படி? பட்சித்ததுன்னா என்ன சொல்லுங்க. வந்து அவங்க பிள்ளைகளெல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிடுவாங்கம்மா, நீங்க எல்லாம் என்ன பாருங்க. பட்சித்ததுன்னா என்னது? எரிஞ்சி நான் சாம்பல் ஆயிட்டேன், அவ்வளவுதான். அந்த அளவான ஒரு 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 அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம மேல நமக்குள்ள இருந்துச்சுனால நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. 13வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரகம் காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உங்களோட மிகுந்த கிருபையினாலும் உங்களோட ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தரும். 2வது, உங்களுடைய சூழ்நிலை மாறும்னா தேவன் மேல அதிக அன்புள்ளவர்களாய், தேவ பிரசன்னத்தின் மேல, ஆலயத்து மேல அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கணும். இன்னொன்று, அனுகிரக காலத்திலே. ஆமென், ஹல்லேலூயா. எது அனுகிரக காலம்? எது அனுகிரகம் காலம்? தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஜப வேலையும் தான் அனுகிரக காலம். ஆமென், ஹல்லேலூயா. ஜப நேரங்களை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த நிமிட்ல உங்களுக்கு எந்த பதில் எப்போ கொடுப்பார் தேவன் தெரியாதுங்க. ஒரு சின்ன ஜபத்தில் வேண்டிய விடுதலை உங்களுக்கு வரலாம். எந்த ஜபங்களையும் அசட்டே பண்ணாதீங்க. உங்களுடைய விடுதலை நேரம் ஒரு உபவாச கூட்டமாக இருக்கலாம், அதில் கொடுக்கணும்னு தேவன் வாஞ்சித்து இருக்கலாம். ஆனால் அதில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா? அவர் வந்து குறித்த நேரம் வச்சிருக்கிறார் உங்களுக்கு. என்னட்ட 18 வருஷம் இப்படி குனிஞ்சிட்டு இருக்கிறான். எல்லா நாளும் ஆலயத்துக்கு வரான். 18 வருஷம். அவளுக்குன்னு ஒரு குறித்த காலம், குறித்த நேரம் இருந்துச்சு இல்லையா? ஆமென். அவளை குறித்து சாட்சி வேற, இவளும் ஆபிரகாமின். ஆமென். அதே மாதிரி உங்களுக்கு இருக்குதுங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த நாள் எதுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த நாள் எதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த 18 வருஷம் வந்து அன்னைக்கு வராமல் போயிருந்தானா அவளுக்குள்ள அற்புதம் அன்னைக்கு உண்டா? உண்டா? இல்லை. இன்னைக்கு என்னைக்கோ. புரியுதா? ஆலயம் கூடி வர்றதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? விட்டுறவே கூடாது. சொல்லுங்க, ஏசப்பா, நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். நான் ஆலயம் கூடி வர்றத விட்டுறக்கூடாது. ஆமென். எனக்குள்ள அற்புதத்தை ஆலயத்தில் வைத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. 18 வருஷம் கஷ்டப்பட்டவளை ஒரு நாள் டெலிவர் பண்ணாங்கல்ல, விடுதலை வந்துச்சுல. அதே மாதிரி உங்களுக்குன்ற ஒரு அனுகிரகம் கால வைத்திருக்கிறார். அதுக்காக காத்திருங்கள், பிரயாசப்படுங்கள். ஆமென். கடைசி 2 வசனம், 19வது வசனம் பாருங்க. தேவரீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க. இதுக்கு முன்னால் இருக்க ஒரு வசனம் இருக்கு. என்னுடைய பாருங்க, இன்னொன்று அறிந்திருக்கிறேன் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. என்னுடைய புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர் என்ற ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 5வது வசனத்தை பாருங்க. தேவர் நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க. இனி பாருங்க, எல்லாருக்கும் தேவனுக்கு எல்லாமே தெரியும். சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு என்னுடைய பிளஸ் என்னுடைய மைனஸ் எல்லாமே தெரியும். ஆமென். சொல்லி, என் புத்தீனமாய் நான் நடந்த எல்லா விஷயங்களும் என் தேவனுக்கு தெரியும். இல்லை, நான் ரொம்ப புத்தியாக நடக்கிறவன், நான் தப்பே பண்ண மாட்டேன், நான் தப்பே பண்ணதில்லை நீங்கள் 1000 சொல்லலாம். நான் இப்போவும் நான் நல்லா இருக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், அவங்க அப்படி பண்ணாங்க அதனால நான் இப்படி பண்ணேன், நீங்கள் 1000 சொல்லலாம்.
ஆனால் தேவனுடைய புத்தியினத்தை அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே என் புத்தியினம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ப்பா, அதுக்கெல்லாம் நான் வருந்துகிறேன், எனக்கு மன்னிச்சிருங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆமென். என்னுடைய புத்தின்னு உங்களுக்கு தெரியும். நான் என் புத்தியில் இருக்கிறதா பெருசுன்னு சில நேரத்தில் நான் நினச்சிக்கிடுறேன். ஆனால் அதுதான் புத்தினும். மனுஷனுக்கு அவனுடைய வழிதான் எப்படி தெரியுது? நல்லா தெரியுது, செம்மையாக தெரியுது. அப்படி தானே நம்ம நினச்சிருக்குதான் நமக்கு எப்போவுமே கரெக்டாக தெரியும். அவர் சொல்லுங்க, அவர் என்னுடைய புத்தியினத்தை அறிந்திருக்க, எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இடத்துல நான் தவறாக பேசியிருக்கிறேன், தவறாக நடந்திருக்கிறேன், தவறாக நினைவு கொண்டு இருக்கிறேன், என்னென்ன நான் தேவையில்லாமல் நினச்சிருக்கிறேன், அது தெரியும். அது மாத்திரமல்ல, சொல்லுங்க, என் நிந்தை அவருக்கு தெரியும். என் வெக்கம், எந்த இடத்துலலாம் நான் வெக்கப்பட்டிருக்கிறேன் அது அவருக்கு தெரியும். என் அவமானம் என் ஏசப்பாக்கு நல்லாவே தெரியும். எந்தெந்த இடம்லாம் நான் தலை குனிஞ்சு நடந்திருக்கிறேன்னு அவருக்கு தான் தெரியும். எந்தெந்த இடத்துலலாம் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு நான் தலை குனிஞ்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் ஏசப்பாக்கு தெரியும். அது பாருங்க, யார் பேசுறதுங்க? என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். அதே மாதிரி என்னுடைய சத்துருக்கள் கூட அவருக்கு நல்லாமே தெரியும். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு இவங்க எல்லாம் விரோதமாக இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக சூழ்ச்சி பண்ணுறாங்க, எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவன் சில நேரத்தை சொல்லுவான், அவங்க தெரியுமாங்க, அவங்களுக்கு எங்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அதை மற்றவங்கள நம்புகிறாங்களோ இல்லையோ, என் தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. கீழே உள்ள வசனத்தை பாருங்க. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிற உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவரும் இல்லை, தேற்றுகிறதுக்கு காத்திருந்தேன், ஒருவரையும் காணேன். ஏங்க, எத்தனை பேர் நமக்காக பரிதபிப்பாங்க? தாவீதுக்கு அந்த நிலைமை தான். அவர் சொல்றாரு, ஒருவனும் எனக்காக பரிதபிக்கிறவன் இல்லை, நான் எதிர்பார்க்கிறேன், ஒருவனையும் காணேன். எவ்வளோ பெரிய ஒரு துயரம் இருந்தா அந்த வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் தெரியுமாங்க? எல்லாருமே அவங்களுக்குள்ள விஷயங்களை மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர அவங்களுக்குள்ள நம்மளையும் நினைச்சு யோசிக்கிறது இல்லை. ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு நடந்தா நமக்கு எப்படி நடந்திருக்கும் அப்படி ஒரு ஃபீல் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இல்லை, அப்படியா, அப்படியா, இப்படி சொல்றவங்க தான் நிறைய பேர். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சொன்னேன், இதுக்கு முன்னால் பலவீனங்கள் இருக்கும்போது சொல்லுவேன், எனக்கு ஒரு நேரம் எதா வலிச்சா அது உங்களுக்கு வலிக்கும். அதை நேரம் சொல்லுவேன், ஏசப்பா ஒரு சின்ன ட்ரிப் ஏற்றுறதுக்கே இந்த ஒரு துடிக்கிறோமே, எங்களுக்காக நீங்கள் கையில் ஆணிகளை ஏற்றுக்கொண்டீரே, அப்போ உங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் ஏசப்பா. நான் நினைக்கிறது உண்டு. அந்த ஒரு மனசு தான் நமக்கு வரணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நேசிக்கிறத மாதிரி பிறனை நீ நேசி, அதே காணுமே. அப்போது இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் அவன் இந்த நிந்தனைகள் இதெல்லாம் மாறணும்னா அவன் செய்த காரியங்கள் இருக்குது பாருங்கள். 30வது வசனம், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பு இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். ஆமென். எத்தனை பேர் எல்லா விஷயங்களுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம். என்ன செய்தாலும் நன்றின்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? நாங்கள் எப்போவுமே உபகாரத்தை தான் வாங்கியிருக்கிறோம். அதனால தான் யோபு சொன்னா, அவன்கிட்ட அந்த விஷயம் இருந்துச்சு. என்ன விஷயம்? கர்த்தர் கொடுத்தா அவர்கிட்ட இருந்து நன்மை வாங்கினா நம்ம தீமையும் அது நம்ம கிட்ட இல்லை. ஏன் சொன்னா நன்மை செய்யறாரு, அவ்வளவுதான். இதே ஒரு விஷயம் நம்ம நினைப்புக்கு மாறா நடந்துச்சுன்னா ஏசு மேல அதே நம்பிக்கை அதே ஒரு அன்பு நமக்குள்ள இருக்குமா அப்படின்னு சொன்னா யோசிக்க வேண்டியதுதான். கொஸ்டின் மார்க். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரை எந்த சூழ்நிலையும் உங்களை நேசிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆமென்.
பலவீனப்பட்ட நேரங்களில், தனியாக இருக்கிற நேரங்களில் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை நான் மகிமைப்படுத்துவேன் ஏசப்பா. ஆமென். ஹல்லேலூயா. எப்போவுமே இந்த துதிச்சியே நம்ம பழகிட்டோம்னாலே சொல்லுங்க, பாசிட்டிவாக என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் பாசிட்டிவாக எடுத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணாலே என்னுடைய சூழ்நிலைகள் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாமே நெகட்டிவாகவே எடுத்து போகிற ஆட்கள். ஆனால் வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ், இட்ஸ் ஃபார் குட். நம்ம ஒவ்வொரு நேரம் சொல்லி, இது நன்மைக்கு ஏதுவானது, இது நன்மைக்கு ஏதுவானது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், என்னுடைய மரணம் கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதாகத்தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே அவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவர். அப்படி நினச்சி நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய எல்லா துயரத்திலிருந்து நம்மளை மீட்டு நம்மளை வழி நடத்துவார். கர்த்தருடைய மனம் மகிமைப்படட்டும். சங்கீதம் 122 அதனுடைய 9வது வசனம். சங்கீதக்காரனுக்கு தாவீது அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு என்ன உண்டாக தேடுவேன்? எல்லாரும் சொல்லுங்க, நான் தான் எனக்கு நன்மை வேணும் நன்மை வேணும் நெஞ்சிலையும் வாயிலையும் மண்டையிலும் அடிச்சுக்கிடுறேன். அவரோ எனக்கு நன்மை உண்டாக ஏற்கனவே தேடியே வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கவனிக்கிறீங்களா? யோவான் 21 அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் சொன்னான், பின்வாங்கி போனவன் பேதுரு, மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னா. அப்போ கூட இருந்ததெல்லாம் சொல்லிச்சு, நாங்களும் போறோம் அப்படின்னுச்சு. நன்மையை தேடி. எதை தேடி சொல்லுங்க? எல்லாம் நம்ம கூட்டம் தான். எத்தனை கோடி இருந்தாலும் கரைஞ்சிரும், போயிரும், உலக மாயை எல்லாம். ஆனா நிரந்தரமானவர் யாரு? ஆத்மாவே, உன்னுடைய ஆத்ம நேசரை நீ எந்த மாதிரி பார்க்கிற? மண்ணிலிருந்து வந்த இந்த மாமிசம் எங்க போயிரும்? தேவன் கொடுத்த ஆவியாகிய இந்த ஜீவன் யாரிடத்துல பேரும்? வாத்துமா இயேசுவை உயிராய் நேசிச்சுச்சுன்னா இந்த பூமியிலும் அந்த ஆத்தும நேசரின் ஆழத்துல நீங்க வாழ முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க ஆத்துமா ஒவ்வொரு நிமிடம் யாருக்காக ஏங்கட்டும்? இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் நினைவெல்லாம் கவனிங்க கவனிங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியத்தை சொல்றேன். இவர் மேல அன்பு வச்சுட்டு அவரோட ஓடிருங்க. நன்மை உங்க வீட்டை தேடி தேடி வந்து கதவை தட்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடமும் சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன். அவரோட வாழுங்க, அவரோட ஒட்டிருங்க, அவரோட தங்கிருங்க. நீங்க என்ன சேர்த்து வச்சாலும் காப்பாற்ற முடியாது. ஆனா யாரை சேர்த்து வச்சுக்கிடுங்க? ஆத்தும நேசரை. ஆமென். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், உங்க வீட்டின் வேலைக்காரனாய் பணத்தை பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் எஜமானா இருக்கட்டும். நீங்கள் ராஜாக்களாய் வாழுங்கள். அல்லேலூயா. உங்க வீட்டில் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உறவுகளை இழக்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். சபை நடுவிலும் சில காரியங்கள் நிர்வாகத்துக்காக சில விஷயத்துக்காக பண பரிவர்த்தனைகள் பண்ணும் போதும் அதை தலைவலியா எடுக்காதீங்க. தலைவலியா இருந்தா உள்ள போவாதீங்க, வெளியிலே நின்றுட்டு ஓடிடுங்க. கர்த்தரை காப்பாத்திக்கிடுங்க உங்களுக்குள்ள. அல்லேலூயா. Love him more. அவரை நேசிங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? நான் யாரை நேசிக்கிறேன்?
ஆமென். அல்லேலூயா. தொழில் தெய்வம் அல்ல. சிலர் சொல்லுவாங்க, அது என்னது, வாடிக்கையாளரே தொழில் என்னவா அப்படின்னா நோக்கம் என்ன? பணம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர்ட்ட சொல்லுங்கப்பா, எங்க ஆலயத்தின் நிமித்தம் எங்களுக்கு என்ன உண்டு பண்ணுவீங்க? ஆமென். 1ஆம் தேதி காலையில் உங்களுக்கு சின்ன தியானத்தை கொடுத்தேன். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்வதனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஈசாக் தேவனோடு ஒரு தொழுகை, ஒரு உறவு. ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஆலயம் ஆராதனை போய் செய்கிறது. இன்றைக்கும் சபை கூடி வருதல் என்கிற மேன்மையை நமக்கு வச்சிருக்கிறாரு. அது சரீரமாகிய அவருக்குள் வளருவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான அமைப்பு. இதை துளி கூட அசட்டை பண்ணக்கூடாது. மாறாக புதிய ஏற்பாட்டில் இன்னொரு ஆழத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருவரையும் அவர் எப்படி கூப்பிடுகிறார்? அவருடைய டெம்பிள்னு கூப்பிடுறார். அதை தான் நீங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அதை மட்டும் வேகமா சொல்லி நான் உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு அழகா கூப்பிடுறாரு பாருங்க. 16ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்துக்கும் நான் அவர்களுக்குள்ளே அவர்கள் என் தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய இந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு அவர் நன்மை உண்டாக தேடுவார். அல்லேலூயா. பின்வாங்கி போனாங்க. நான் கொஞ்சம் முன்ன சொன்னேன்ல, யோவான் 21 அதிகாரத்துல இரவெல்லாம் வலை போட்டு தேடினாங்க. காலையில இயேசுராஜா வந்தார். நான் இல்லாம போனியே நல்லா இருந்துச்சா? நான் இல்லாம ஆடுனியே நல்லா இருந்துச்சா? நான் இல்லாம குதிச்சியே நல்லா இருந்துச்சா? அவர் அப்படியெல்லாம் கேட்கறது கூட அதெல்லாம் ரத்தின சுருக்கமா ஒரே வார்த்தையில் வேற மாதிரி கேட்டார். பிள்ளைகளே, நீங்கள் பின்வாங்கி போனாலும் உங்களை தேடுகிற ஒரு அன்பு உண்டு. பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும். அந்த சம்பவம் எல்லாம் சாதாரணமானதல்ல. இப்போ அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அதை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். என்ன சொன்னாங்க? எல்லாரும் 2 கையை உயர்த்தி படகு இருக்கா? சத்தமா சொல்லுங்க. படகு இருக்கா? சத்தமா சொல்லுங்க. இருக்கா? 2 படகு நிரம்ப மீன் பிடிச்ச பேதுரு இருக்கானா? அந்த வலை இருக்கா? அந்த வேலை, அந்த டேலண்ட் கூட ஆட்கள் இருக்காங்களா? புசிக்கிறதுக்கு ஏதாகல உண்டா? ஏன் அவர் இல்லாத இடத்துல போய் உனக்கு என்ன வேலை? அவர் விருப்பப்படாத ஒண்ணுல நீ ஏன் போய் நிக்கிற? அழைத்தவருக்கு உன்னை போஷிக்க தெரியாதா? இவ்வளவு மட்டும் இல்லைங்க, நீங்க அதை வீட்டுல போய் இன்னைக்கு கண்டிப்பா நீங்க படிக்கணும். இவ்வளவு பண்ண பிறகு அவங்களுக்கு ரொம்ப நெத்தி அடி குடிக்கிற மாதிரி, எப்படி யார கூப்பிட அப்படி நெத்தியில் அடி கொடுக்கிற மாதிரி ஒண்ணு பண்றார். என்ன பண்றார் தெரியுமா? வலது பக்கமா என்ன போடுங்க. எல்லாம் படிச்சிருக்கீங்களா? பேதுரு, படகு, இதுவும் ஆழம் இல்லை. இப்போ எங்க வேற கரையில
அவர் சொல்றாரு வலது பக்கமாய் போடுங்கள். அவர் ஏற்கனவே 153க்கு சொல்லிட்டார். வா சீக்கிரம் வா, இந்த பயல இப்போ வாழை போடுவானுவ உள்ள போய் மாட்டு. அதை மட்டும் படிங்க. அப்பொழுது அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள். 6ஆம் வசனம் ஆகப்படும் சொன்னாரு. அப்படி அவர்கள் போட்டு அதை என்ன பண்ண முடியல? சத்தமா சொல்லுங்க. இயேசு இல்லாம போனா ஒன்னையும் பிடிக்க முடியல. வித்அவுட் த பிரசன்ஸ் நீங்க எங்க போய் என்ன பண்ணாலும் ஒன்னும் ஆகாதுங்க. அவரு சும்மா கரையில இருந்து சொன்னார், போடு வலது பக்கத்துல, ஈடு பார்க்கலாம். என்ன பண்ண முடியல? சரி, இதுக்கு அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்ப அடுத்த 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 7-8 படிங்க பார்க்கலாம். ஆதலால் இயேசுக்கு அன்பா இருந்த சீசன் இந்த ஆளுக்கு இப்ப டக்குன்னு தெரிஞ்சிட்டு, ஏற்கனவே இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சு. அப்ப இவர் என் படகுல இருந்தாரு, இப்ப கரையில நிக்கிறாரு. இவர் ஒர்க்கிங் ட்ரெஸ்ல நிக்கிறாரு. உடனே இயேசுன்னு ஒண்ணு என்ன பண்ணிட்டாரு? குதிச்சு விட்டாரு. அல்லேலூயா. அடுத்து மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய படவில் இருந்து கொண்டு மீன்கள் வலையை என்ன பண்ணாங்களா? வந்தாங்களா? என்னது? இப்போ இவங்க போன வெறுமையிலிருந்து இவருக்கு ஒண்ணு வேண்டாம். இவர் சொல்லி இவங்க பிடிச்ச 153ல இருந்து இவருக்கு ஒன்னும் வேண்டாம். இங்க ஏற்கனவே தலல் போட்ட பெர்ஃபெக்ட் பாபிக்யூ, என்னது டிஃப்ரெண்ட் வெரைட்டிக்கு அங்க எல்லாம் அடுப்பு போட்டு அதுக்கு மேல மீனோட சேர்ந்து என்னமோ இருக்குது. அவரை உங்க ஆலயத்துல ஒழுங்கா வச்சு பூசிச்சிங்கன்னா நீங்க கொண்டு வந்து கொடுக்கறதுனால அவர் காப்பாற்றப்பட வேண்டியதல்ல. தயவு செய்து ரொம்ப நம்ம நினைக்கிறோம் ஏசப்பாவை நம்ம காப்பாத்துறோம். இல்லைங்க, அவர் இல்லாட்டா ஒன்றுமே. அதன் மேல் மீன் வைத்திருப்பதையும் அப்பத்தையும், அடுத்த வார்த்தை படிங்க, இப்பொழுது பிடித்த கொண்டு வாருங்கள் என்றார். 153 பெரிய மீன்களால் இணைந்த வலைய கரையில இத்தனை மீன்கள் இருந்தும் வலை வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களில் நானும் என்னில் நீங்களும் ஐக்கியப்படுங்கள். நீங்கள் என் ஆலயம். இன்னும் அஞ்ஞானிகளை போல ஓடி 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 மீன் பிடிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னைக்கு திருந்த போகிறாய்? என்னைக்கு திருந்த போகிறாய்? உபவாச ஜபங்களும் குடும்ப ஜபங்களும். குடும்ப ஜபம்னா வழக்கமான ஒரு பாரம்பரிய ஜபம் இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் அன்பு நிறைஞ்ச கணவன் மனைவியா பிள்ளைகளா உட்கார்ந்து ஆராதிச்சு வசனத்தை நல்லா தியானிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணுங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்மோடு கூட உட்கார்ந்து சுகித்திருக்கிற ஒரு காலத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த தன் ஜனத்தை மீட்டு பாலும் தேனும் ஓடும் அந்த கானானை ஆயத்தம் பண்ண வச்சு கூட்டு போய் அவங்கள குடியிருக்க பண்ணினாரே, இன்னைக்கு உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆலயத்தின் நிமித்தம் எல்லா நன்மையும் வரணும்னா உங்ககிட்ட அவர் 3 காரியத்தை கேட்கிறார். அதுல முதல் காரியம், நீங்கள் அந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 13ஆம் வசனம் பாருங்கள். ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும், சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்படி இருங்க?
சந்தோஷமாயிருங்க. முந்தின சில வசனத்தை படிச்சீங்கன்னா இது புரியும். 11ஆம் வசனம் பாருங்க. சபையாரே, எங்கள் வாய் உங்களோட பேச, எங்கள் இருதயம் எங்கள் உள்ளம் உங்களை குறித்து, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து என்ன அடைந்திருக்கிறது? மாறாக நீங்கள் என்னவாய் மாறுங்கள். அல்லேலூயா. அதான் பாஸ்டர்மா சங்கீத பிரசங்கம் எடுக்கும் முன்னாடி கொஞ்ச நேரம் பேசுனாங்க பார்த்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் ஏதோ பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உங்களுக்கான போஷாக்கு கொடுக்கப்படுகிறது எவ்வளோ காலம்னு தெரியாது, அவர் கையில் இருக்குது. நீங்க இந்த அதிகாரத்தின் முன்பகுதியெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்திலே அந்த 69ஆம் சங்கீதத்தின் வார்த்தை இருக்குது. 2ஆம் வசனத்துல பாருங்க, அனுக்கிரக காலத்திலே ரட்சணிய நாளிலே உனக்கு இப்படியே சொல்லிட்டு வரும்போதான் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் எவ்விதத்திலேயும் எங்களை எப்படி விளங்க பண்ணுகிறோம்? மிகுந்த பொறுமையினால் உபத்திரவங்களில், நெருக்கங்களில், இடுக்கண்களில், அடிகளில், காவல்களில், கலகங்களில், பிரயாசங்களில், கண்விழிப்புகளில், உபவாசங்களில், கற்பிலும், அறிவிலும், நீடிய சாந்தத்திலும், தயவிலும், பரிசுத்தாவியின் இப்படியே சொல்லிக்கிட்டே வராரு. இவ்வளவு கர்த்தரோட நின்று வேலை செஞ்சுதான் ஒரு சபையை கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. சரி, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அதுல ரொம்ப கணவன் மனைவி குடும்ப தலைவர் தலைவிலாம் சத்தமா சொல்லுங்க. என் வீட்டை கட்டி எழுப்புறதற்கு நான் வேலை பார்த்து, நான் ஜெபம் பண்ணி, நான் பொறுமையா இருந்து 10 பேரை சமாளிச்சு கொண்டு வர்ற மாதிரி எங்க சபையும் நாங்களும் ஊழியங்களும் வளர்றதற்கு ஊழியர்களும் விசுவாசிகளுமா இணைந்து இந்த பாதையில என்ன பண்ண வேண்டி இருக்குது? பிரயாணிக்க வேண்டி இருக்கு. அப்போ நாங்க இருதயம் அப்படியே சுருங்கி போய் இல்லை, எங்க இருதயம் பூரிப்பாகி இருக்கணும். எப்போ பூரிப்பா இருக்கும்? வேத வாக்கியங்கள், கர்த்தருடைய கிரியைகள் எல்லாம் நீங்க அறியதான். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். 2வது 3வது காரியத்தை நான் வேகமாய் சொல்லி கடந்து போகட்டும். 2வது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க இன்னும் மகிழ்ச்சி பெருகணும் அப்படின்னா அடுத்து சொல்றாரு 14ஆம் வசனத்திலிருந்து, அந்நிய நுகத்துல யாரோட பிணைக்கப்படாதீங்க, உலகத்தோட ரொம்ப அந்நியுன்யம் ஆயிராதீங்க. அல்லேலூயா. நம்ம ஆட்கள் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளோட தன்னை அடையாளப்படுத்துறதை விட இங்க வந்து ஆராதிச்சுட்டு பிளஸிங் வாங்கிட்டு போயிட்டு ஊர்ல பெரிய ஆள் ஆயிரணும். எங்க பெரிய ஆள் ஆயிரணும்? எப்படி? ஹலோ, நீங்க சர்ச்சைக்கு வர்றது ஊர்ல பெரிய ஆள் ஆகிறதுக்கு இல்ல, நீங்க சபைக்கு வருகிறது. அது தானா நடக்கும். அது நீங்களாம் அதுக்கு ஒரு லெவல் போட வேண்டியதே இல்லை, தானா நடக்கும். நீங்க உலகத்தார் அல்ல. அவிசுவாசிக்கும், அதை நல்லா படிங்க பார்க்கலாம். நீதிக்கும் அநீதிக்கும், ரட்சிக்கப்படாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. எத்தனை பேர் உங்களை பரிசுத்தவான்களோட ஐடென்டிஃபை பண்ண விரும்புறீங்க? பணக்காரன் கூட ஐடென்டிஃபை பண்ண விரும்புறீங்க? யோசித்து பாருங்க. ஏன்னா தோற்றமே என்ன தெரியுமா? உலகம் விரும்புற மாதிரி இருக்கணும். ப்ளீஸ், உலகத்துக்கும் உங்களுக்கும் என்ன வச்சாலும் ஒட்டாது, நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா. ஆமென். அல்லேலூயா. அதான் ஃபாதர் பாடினார், உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிட்டேன், உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், நான் அவர் ஆலயம்,
இந்த பாட்டையும் வீட்டில் போய் இன்னைக்கு கரெக்டா புரிஞ்சு படிங்க. ஆமென். சர்ச்சுக்கு போனா அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி வச்சிருப்பாரு, இவ்வளவு காலத்துல அப்படி ஆக்கிடுவார், இப்படி ஆக்கிடுவாரு. என் பின்னே வாங்க உங்களை மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன் தான் சொன்னாரே தவிர மற்றவங்களுக்கு உன்னைய சாட்சியா நிறுத்துவார். அதற்கு வேண்டிய அற்புதங்களை செய்வார், அதற்கு வேண்டிய வழிகளை அவர் திறப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா நீங்க அங்க வாசிக்கும் போதே 17ஆம் வசனம் சொல்லுது, ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து அசுத்தமானதை என்ன பண்ணாதிருங்கள், தொடாதிருங்கள். கண்களினாலோ இருதயத்தினாலோ உங்க செல்போன்லயோ அசுத்தமானதற்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க, அசுத்தத்துக்கு விலகிருங்க. மூணாவது கடைசியாய் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட. எல்லாரும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு ஒலிம்பிக் தீபம் கையில பிடிச்சிருக்கிற மாதிரி உணர்ந்துக்கிடுங்க. அதை விட காஸ்ட்லி நீங்க இப்ப கையில பிடிச்சிருக்கிறீங்க. பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட நான் இன்னும் பூரணமாக்கணும்ப்பா, நான் இன்னும் பூரணமாக்கணும்ப்பா. அப்பந்தான் ஆலயத்தினால எனக்கு உண்டு பண்ணியிருக்கிற நன்மை என் வீட்டின் எல்லைகளுக்குள்ள வரும். அல்லேலூயா. நான் பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட என்ன பண்ணணும்? அல்லேலூயா. ஆமென். ஒரே வார்த்தையில நான் முடிச்சிருந்தேன். நல்லா கவனிங்க. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியலன்னா எங்கேயோ நம்ம கிட்ட பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு நம்ம கிட்ட பிரச்சனை இருக்கும், இல்ல நம்மளை சுத்தி யாராவது பிரச்சனையா இருப்பாங்க. அப்போ நமக்குள்ள இருக்கிறதையும் எடுத்து போடணும், யோனாவை போல. இல்லைன்னா ஆகான போல நமக்குள்ள இருக்கிறதையும் தூக்கி, நம்ம கூட இருக்கிறவனையும் தூக்கி தூர போட்டணும். ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இடையில மட்டும் என்ன வந்துடவே கூடாது, எந்த கேப்பும் இருக்கவே கூடாது. கண்களை மூடின உடனே ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் என போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவனே. வீட்டில் போய் இதை உட்கார்ந்து டைரி எழுதி தியானிங்க. நான் ஆலயத்தின் நன்மையினால எனக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா ஆலயத்தின் நடுவில் மனம் புழுங்கின நபரா நான் நடக்கவே கூடாது. அப்போ தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கவே முடியாது. நான் சொல்றேன்ல, பரிசுத்தம் வார்த்தை என்று சொல்லும் போது நான் சிங்கம். ஆனா பாசம் அதே நேரத்தில் நடிச்சு வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும், தூக்கிடுவேன். ஏய் வேஷம் போடாத அப்படின்பேன். உண்மையா தாழ்த்தி விட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த உறவு ரொம்ப மேலானது. தயவு செய்து உங்க உறவுகளை காத்துக்கொள்ளுங்கள். உங்க உள்ளம் உலகத்துல எல்லாத்தையும் பெரிய ஆளா இருக்கும்னு நினைக்குது, வேண்டாம். விசுவாசிகளோடு பரிசுத்தவான்களோட ஐக்கியமாகுங்க, அசுத்தங்களுக்கு விலகுங்க. மூன்றாவது, இந்த பரிசுத்தமாகுதலை பெருமையோட அல்ல, அடைஞ்சிட்டேங்கிற மேட்டிமையோட அல்ல. அப்பா நான் இன்னும் அதை பூரணமாக்கணுமே என்று ஓடுங்க. அப்போ உங்க நன்மை உங்கள் குடும்பங்களை தொடரும். அவர் 1000 தலைமுறைக்கு என்ன கொடுப்பார்? கண்களை மூடி தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம்.